கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, பல சோர்வுகள், பலவிதமான போராட்டங்கள், எதிரிகளின் மத்தியிலே நிற்க முடியவில்லை என்று சொல்லி நினைக்கிறாயோ, அல்லது சொந்த ஜனங்களின் மத்தியிலே போராட்டம், என்னை நேசிக்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளிலே தேவன் உன்னை பார்த்தான் சொல்லுகிறார், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது. நீ தேவனிடத்தில் இன்னும் நெருங்க ஆரம்பிப்பாயானால், அவருடைய அருகில் நீ செல்லுவாயானால், அவருடைய அன்பை நீ இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றி போகும். சத்துரு உன்னை சோர்ந்து போக பண்ணுவதற்காகத்தான் பலவிதமான காரியங்களை உருவாக்குகிறான். உன்னை நேசிக்கிறவர்கள் உன்னை விரோதிக்கிறார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் உனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் உனக்கு பின்பதாக பல காரியங்களை செய்கிறார்கள். இவைகள் நீ தெரிந்தவுடனே நீ மிகவும் சோர்ந்து போகிறாய். ஆனாலும் இந்த வேளையில் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் இடைவிடாமல் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், என் தேவனிடத்தில் திரும்புகிறேன், தயவும் நியாயத்தையும் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நீ அவரை நோக்கி கூப்பிடுவானே ஆனால், எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்று கர்த்தர் உனக்கு நியாயத்தை செய்வார். இன்று கர்த்தர் உனக்கு நீதியை சரி கட்டுவார். எந்த இடத்தில் நீ வெட்கப்படுவாய் என்று சொல்லி உன் சத்துரு சொன்னானோ, அதே இடத்தில் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்த இடத்துல இனி நான் தோற்று போனவனாக நிற்பேனோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாய் அல்லவா, இதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உன்னை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்வில் வேண்டாதவைகளை உதறி தள்ளிவிட்டு, இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீ சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிவேன், நீ இங்கே சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளில் உன்னை ஒப்புக்கொடுப்பாயானால் இன்று நீ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பாய். இன்று கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அன்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இந்த யுத்தம் என்னுடையது. இன்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கொள்வாய். எந்த இடத்தில் நான் வெட்கப்படுவேனோ என்று சொல்லி நீ பயந்தாய் அல்லவா, அதே இடத்தில் உன் தலையை இயேசு உயர்த்துவார். பயப்படாதே, அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. பலவித சூழல்களில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குமோ, நாளைய தினம் இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய செங்கடலை போன்ற பிரச்சனைகள், அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று எடுத்து போடும்படியாய், அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போகும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யும். வேண்டி விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கரத்தை வைத்து இன்று விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற தெய்வர்க்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.